ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ப்ரெக்னன்சியோட 13th வீக்கில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 13th வீக் ஆஃப் ப்ரெக்னன்சியில் உங்களோட பேபியோட லென்த் பார்த்தீங்கன்னா 6.7 சென்டிமீட்டர் அல்லது 2.6 இன்ச்சஸ் அளவுக்கு இருப்பாங்க. அவங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா 73 கிராம்ஸ் 73 கிராம் இந்த அளவுக்கு இருப்பாங்க. அவங்களோட சைஸ் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு இருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான மெஷர்மெண்ட்ஸ் தான். அடுத்த முக்கியமாக என்ன டெவலப்மெண்ட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஜெனிட்டல்ஸ் வந்து டெவலப் ஆகிட்ருக்கும். உங்கள் பேபியோட அதாவது உங்கள் பேபி வந்து பாய் பேபியாக இருந்தால் அவங்களுக்கான ப்ரைவேட் பார்ட்ஸ், அதுக்கப்புறம் கேர்ள் பேபியாக இருந்தால் அவங்களுக்கான ப்ரைவேட் பார்ட்ஸ்லாம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அவங்களோட ஓவரிஸ், அதுக்கப்புறம் பெனிஸ், கிளிட்டோரிஸ் இதெல்லாமே வந்து வளர்ந்துட்டுருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 20வது வாரம் அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறாங்க இல்லையா, 5 மாதம் அல்ட்ராசவுண்டில் உங்கள் டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணும்போது உங்களோட பேபி வந்து பாய் பேபியா இல்லை கேர்ள் பேபியா அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை வந்து அவங்களால பார்க்க முடியும் ஸ்கேனில். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கிட்னி வந்து டெவலப் ஆகிருக்கும் ஃபுல்லாக. அவங்களோட கிட்னி டெவலப் ஆகிருக்கிறதுனால இந்த டைமில் அவங்க வந்து யூரின் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யூரின் போகவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த யூரின் வந்து உங்களோட பனிக்கூட நீர் இருக்கு இல்லையா, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட கலக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதாவது யூரின் போனாங்க அப்படின்னா அவங்க பேபியை சுற்றிலும் இருக்கு இல்லையா, அந்த லிக்விட் கூட கலந்து அதுலேயே தான் வந்து அவங்க மிதந்துட்டுருப்பாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு உங்களோட குழந்தை 1 லிட்டர் அளவுக்கு யூரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் கூட அந்த உங்கள் குழந்தைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து குழந்தையோட வாய்க்குள்ளே போகிறதுக்கும் அதை வந்து அவங்க முழுங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட எலும்பு வந்து இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஒவ்வொரு வாரம் போகிறப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்த் ஆகிட்டே வரும். அடுத்து அவங்களோட தோள்பட்டை எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்பு வந்து இந்த வாரத்தில் வளர ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, குழந்தையோட உடம்புல தொடை எலும்பு தான் பெருசாக இருக்கும். அதாவது பெருசான வலிமையான எலும்பு என்னன்னு கேட்டிங்கன்னா தொடை எலும்பு தான். அதுவுமே வந்து இந்த வாரத்தில் வளர ஆரம்பிக்கும். அவங்களோட நுரையீரலும் வந்து இப்போது வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போது வந்து 2 பேருக்கு சாப்பிட்ணும், ரொம்ப நிறையா சாப்பிட்ணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. 2 பேருக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்குன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ, உங்களோட குழந்தைக்கு என்னென்ன நல்லதோ ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கிறது இந்த டைமில் ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு வந்து 400 கேலரிஸ் தான் வந்து அதிகமாக தேவைப்படும். நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது ஒரு நாளைக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 400 கேலரிஸ் தான் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப வந்து அளவுக்கு மீறி சாப்பிட்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீம்பால். உங்களோட பிரெஸ்ட்டில் வந்து முதல் முறையாக உற்பத்தி ஆகக்கூடிய பாலை வந்து சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க, கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு டெலிவரி ஆனதும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைக்கு கொடுப்பீங்க இல்லையா, அதை வந்து சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்லேருந்தே 13th வீக்லேருந்தே அவங்களோட பிரெஸ்ட்டில் வந்து அது உற்பத்தியாக ஆரம்பிச்சிருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 5th மந்த் 6th மந்த்லேருந்தே அந்த சீம்பால் வந்து வெளியே வர கொஞ்சமாக லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களோட கை கால்கள் வந்து வீக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களோட இந்த டைமில் வந்து நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் நிறையா எடுத்துக்கணும். ஸோ அது வந்து பேபியோட ஹெல்த்துக்கும் அவங்களோட க்ரோத்துக்கும் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.